இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இந்த கடுகு கூட நீங்கள் முந்திரி பருப்பு இது மாதிரிலாம் ஏதாச்சும் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட கடலைப்பருப்பு இருக்குது, அதான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ வந்த பிறகு ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தால விழுது அதை இதோட ஊற்றிக்கலாம். இந்த விழுது நல்லா நம்ம வதக்கணும். ஏன்னா இந்த புதினாலாம் வாசனையாக இருக்கும்ல, பச்சையாக இருக்கும்ல, இந்த பச்சை வாடைலாம் நல்லா போகணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா மல்லி அந்த வாசனை போகிற அளவுக்கு, பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரிலாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரத்தம் நல்லா ஊறும். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்ட பிறகு இதை நல்லா வதக்கி விடலாம். புதினாலாம் தக்காளி சோறில் தான் போடுவோம், பிரியாணிலாம் போடுவோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி புதினாவை அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கலரும் மாறிடுச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். போது அரைக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ வதங்கி வந்த பிறகு எப்படி இருக்குன்னு. இப்போ இது கூட நான் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன், வடித்த சாதம். இப்போ சாதத்தை போட்டு நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சாதம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.